அன்பு சொந்தங்களே, பாலர் ஆர்ஆர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மகிழ்ச்சியாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருக்கீங்க நம்புகிறோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா, விவசாயம் என்பது நம்ம நாட்டுக்கு மிக மிக அத்தியாவசியம் தேவை. அது நமக்கு தினந்தோறும் நம்ம காய்கறிகள், விவசாய பொருள் இல்லாமல் நம்ம எதுவுமே சமைக்க முடியாது. ஸோ அன்பு சொந்தங்களே, நீங்கள் காய்கறி வாங்கினாலும் சரி, அதற்கு உரிய சமையலுக்கு உண்டான பொருள் வாங்கினாலும் சரி, விவசாயிகளிடம் நீங்கள் பேரம் பேசாதீர்கள். ஏன்னா, ஒரு குழந்தைய நம்ம வளர்த்தி அதை எவ்வளோ பெருசாக்கி கொண்டு வந்து சேர்த்து எவ்வளோ கஷ்டப்படுறோமோ, அதுபோல் ஒவ்வொரு விவசாயியும் தன்னுடைய வேர்வையை சிந்தி குழந்தை மாதிரி பாதுகாத்து அதை ஒரு நிலைக்கு கொண்டு வந்து அதுக்கு பலனை தந்து அந்த பலனை பெறுவதற்குள் அவன் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு ஜென்மம் எடுக்கிறான். நம்ம குழந்தைய பெற்றெடுக்கும்போது அந்த குழந்தைய ஒரு ஸ்டேஜ் வரல வளர்த்திட்டோம்னா அப்புறம் பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே விவசாயம் அப்படி இல்லை. ஒவ்வொரு வருடமும் அறுவடை செய்யணும். ஒவ்வொரு வருடமும் அறுவடை செய்கிறதுக்கு ஒவ்வொரு வருடமும் வேர்வை சிந்திய ஒவ்வொரு ஜென்மம் எடுக்கிற போல் இருக்குங்க. அதனால் நீங்கள் கார்ப்பரேட் கம்பெனிகிட்ட நீங்கள் காய்கறி வாங்காதீங்க. மார்க்கெட்டில் வாங்குங்க, கடைகளில் வாங்குங்க, வியாபாரிகள்கிட்ட வாங்குங்க. ஆனால் சந்தைகளில் வாங்குங்க, நேரடி விவசாயிகளோட வாங்குங்க. முடிந்தவரை நேரடியாக விவசாயிகளோட வாங்குங்க. விவசாயத்தை வளர வைங்க. ஏன்னா நல்ல பொருளை நம்ம நிச்சயமாக பார்க்கணும். அப்படின்னா நீங்கள் காய்கறிகள் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ரொம்ப ஷைனிங்காக நல்ல கலர்ஃபுல்லாக தயவுசெய்து அப்படி எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா நல்ல ஷைனிங்காக நல்ல குவாலிட்டியாக நல்ல கலராக வேணும் அப்படின்னீங்கன்னா நிச்சயமாக அது மருந்து அடித்தா தான் அந்த மாதிரி ஷைனிங்கும் அந்த ஒரு கலரும் வரும். ஸோ நீங்கள் பொருள் நல்லா இருக்கா, சொத்தையாக இருந்தாலும் ஒரு பொருள் ஒரு காய்கறி நல்ல காய்கறி அப்படின்னா அது புழுவு கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் அது நல்ல காய்கறி. நீங்கள் கொய்யாவே எடுத்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள், கிளி கொத்தின கொய்யாவை எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுபோல தான் அன்றைக்கி எங்கள் பாட்டி காலத்துலையெல்லாம் பார்த்தீங்கன்னா சொத்தை கத்திரிக்காயத்தை எடுப்பாங்க. ஏன்னா அந்த சொத்தையை அரிஞ்சு போட்டு அதில் தான் நல்லா சத்து இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ எந்த காய்கறியில் ஓட்டை இருக்குதோ அதுதான் சத்தான காய் அப்படின்னு சொல்லி எடுப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம எந்த ஒரு ஓட்டையும் இருக்கக்கூடாது, புழு இருக்கக்கூடாது, காய் ஷைனிங்காக இருக்கணும், பளபளன்னு இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம். ஸோ நீங்கள் காய் ஷைனிங்கோ இல்லை கலரோ நீங்கள் நினைக்க வேண்டாம். பொருள் தரமாக இருக்கா, மருந்தடிக்காத பொருளாக இருக்குதா அப்படின்னு பார்த்து வாங்குங்க. கலர்ஃபுல்லாக பார்க்காதீங்க. நம்ம இன்றைக்கி எல்லாமே ஒரு மாயை உலகத்துக்குள்ளே போயிட்டோம். ஸோ அதனால் கடைசியில் நம்ம சாப்பிட்ற பொருள் கூட நம்மளுக்கு கலர்ஃபுல்லாகவும் நல்லா ஷைனிங்காகவும் நம்ம அழகாகவும் இருக்குது நம்ம நினச்சிட்டோம். ஆனால் அதுக்குள்ளே என்ன சத்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கலை. அதனால் அன்பு சொந்தங்களே, விவசாயத்தை காப்பதற்கு நல்ல பொருளை விவசாயிகள் கொடுப்பதற்கு மக்களாகிய நாம் ஒத்துழைக்க வேண்டும். ஏன்னா நீங்கள் ஷைனிங்காக வேணும், விவசாயி வேறு வழியில் மருந்து அடிப்பான். அப்போ நீங்கள் அந்த இடத்துல என்ன செய்யணும் அப்படின்னா, குவாலிட்டி என்ன அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு, ஐயோ புள்ளியாக இருக்குது அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான், புள்ளியாக போகிறதுக்கு மருந்து அடிப்பான். அது உங்களுக்கு விஷம்தான். அதனால் எந்த மருந்தும் அடிக்காத காய்கறிகளை பயன்படுத்துங்கள். உடல் ஆரோக்கியம் இருங்கள். விவசாயத்தை காக்க அனைவரும் ஒத்துழைப்பு கொடுங்கள். நன்றி, வணக்கம். இந்த செய்தி உங்களுக்கு மகிழ்ச்சிகரமானதாகவும் உபயோகமானதாக இருக்கும் என நம்புகிறோம். பாலா ஆர்ஆர் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.